ஃப்ரெண்ட்ஸ், 5வது நாளாக தொடர்ந்து ஈரான் எதிர் தாக்குதலை கடுமையாக நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று சவுதி அரேபியாவில் உள்ள சிஐஏ ஸ்டேஷன், அதாவது சிஐஏ அங்க ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கிற இடம், அதுக்கு பேரு ஸ்டேஷன் சொல்லுவாங்க. எப்படி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சொல்றோமோ, அது மாரி அந்த உளவமைப்பு இருக்கின்ற இடத்தை சிஐஏ ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஷன்லயும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதன் காரணமாக அதை காலி செய்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, சவுதியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டு விட்டது. லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டு விட்டது. குவைத்தில் இதுவரையிலும் 6 அமெரிக்க வீரர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, அவங்க மேக் ஷிஃப்ட் அக்காமடேஷன் இருக்கு. இவங்க எங்க அந்த தளம் வச்சிருக்காங்களோ அந்த தளத்தை விட்டுட்டு வேறொரு இடத்திற்கு சென்று அங்க இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் அவங்க இருந்த இடத்துல குறிபார்த்து ஈரான் அடித்திருக்கிறது. இதில் என்னன்னா, ஈரானிற்கும் சரியான உளவு தகவல் சென்றிருக்கிறது. நார்மலா ஒரு பேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் தெரியும். ஆனா அந்த பேஸ்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் எந்த இடத்துக்கு மூவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் சாதாரணமா கிடைக்காது. ஆனால் இங்கு அவர்கள் தாக்கி இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக குவைத் எம்பசியையும் மூடிவிட்டார்கள். இப்படி மிகப்பெரிய ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், அப்படி ஒரு சூழ்நிலை அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. அதுபோன்ற அமெரிக்கா அனைத்து அரபு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்கர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நீங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று. அப்புறம் இது மாதிரி தூதரகங்கள் இருக்கின்ற பணியாளர்களை, அதாவது நான் எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸ் எல்லோரும் அமெரிக்கா திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அமெரிக்கா நினைத்தது இவ்வளவு தூரம் ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் இவர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்போ ஈரான் பல்வேறு அமெரிக்க தளங்களை தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அந்த தாக்குதல் சம்பந்தமான வீடியோவை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். துபாயில மட்டும் மொத்தம் 567 ட்ரோன்ஸ், 165 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், 2 க்ரூஸ் மிசைல்ஸ், அவ்வளவு ஏவுகணைகளையும் ஈரான் துபாயின் மீது வீசியிருக்கின்றது. இதனால் துபாய்க்கு கடுமையான அதிர்ச்சி. விமான நிலையம் இன்னும் மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு சில விமானங்கள் மட்டும் அங்கிருந்து கிளம்புகின்றன. தனியார் விமானங்கள் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது அங்கு இருக்கின்றது. அதுபோன்றுதான் ஜயத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அபுதாபியிலும் அதே நிலைதான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரையிலும் 670 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த 4 நாளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நம்பக்கூடிய தகவலாக இல்லை. அதே சமயத்தில் இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு விட்டது, எந்த கப்பல்கள் சென்றாலும் அதை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்திருக்கின்றது. அதே சமயத்தில் சென்காம், சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதுவரையிலும் 17 கப்பல்களை அழித்திருக்கின்றோம், 2 நீர்மூழ்கி கப்பல்களையும் அழித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் பல தகவல்களை சொல்லி வருகின்றனர். இப்ப சமீபத்தில் வந்த தகவல் படி ஈரான் மசூத் பெசிஸ்கியான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடன் நடத்த தயார், உடனடியாக போரை நிறுத்தினால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், அதே சமயத்தில் ஒரு கண்ணியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பொருளாதார தடையை நீக்க வேண்டும், அப்படி நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்துள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில யூரோப்பிய நாடுகள் மற்றும் போப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், ஆயுதங்களுக்கு பதில் பேச்சின் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பெயின் அந்த நாட்டினுடைய பொருளாதார உறவை எல்லாம் முறித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்பெயின் தன்னுடைய தளத்தை அமெரிக்க விமானங்களுக்கு தர மறுத்துவிட்டது. ஸ்பெயினிலிருந்து எந்த விமானமும் ஈரானை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போட்டதுனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மிக கடுமையான கோபம். அதே போன்று இங்கிலாந்து நாட்டின் மீதும் அவர் ஒரு கோபத்தில் இருக்கிறார். ஏன்னா இங்கிலாந்து ஒரு நட்பு நாடு, என்னுடைய தந்தையாரும் அங்கிருந்து தான் வந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற ஒரு நாடு உடனடியாக அமெரிக்காவிற்கு ஆம் என்று சொல்லவில்லை. 4 நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு அமெரிக்க விமானங்கள் அங்கிருந்து இயக்குவதற்கான உத்தரவை தந்திருக்கிறது. இது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோ நாடுகளுக்கிடையே ஒரு அதிருப்தி நிலவுகின்றது. இதற்கிடையே முதலாக ஒரு ஐரோப்பிய தலைவர் இந்த ஈரான் சண்டைக்கு பின்பு அமெரிக்கா சென்று பார்த்தது யாருன்னா, ஜெர்மனுடைய அதிபர் சென்றிருக்கின்றார். நேற்று வெள்ளை மாளிகையில்
அமெரிக்க அதிபரும் ஜெர்மன் அதிபர் இருவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் இவர்கள் மீது ஏவிக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 இலக்குகளை தாக்கியும் இன்னும் அங்கிருந்து ஏவுகணை வருகிறது அப்படின்னா என்ன காரணம் என்றால், அவர்கள் ஹில்லி ஏரியாஸ் சொல்லும் இல்லையா, அந்த மலை பகுதிகளுக்குள் இந்த லான்ச்சிங் பேட்ஸ், அந்த ஏவுகணைகளை இயக்கக்கூடிய தளத்தை அங்கு மறைத்து வைத்திருக்கிறார்கள். மற்றபடி இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் அங்கிருந்து லான்ச் பண்றாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். இன்னொரு தகவல் வந்திருக்கு. இஸ்ரேல் கடந்த 2 வருட காலமாக ஈரானில் உள்ள, குறிப்பிடும்படியாக டெஹ்ரான் நகரில் இருக்கின்ற அனைத்து போக்குவரத்து கேமராக்கள் இவற்றை ஹேக் செய்து அதை கண்காணித்து வந்திருக்கின்றார்கள். அதன் மூலம் இந்த தலைவர்களுடைய நடமாட்டத்தை கண்காணித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப ஈரானை பொறுத்தவரை அங்க பல்வேறு இன மக்கள் அங்க வசிக்கிறாங்க. இஸ்லாமிற்குள்ளேயே அங்கு பல பிரிவுகள் இருக்கின்றன. அதுல குர்திஸ் இன மக்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த குர்திஸ் இன மக்களுக்கு சிஏஏ ஆயுதங்களை வழங்கி ஈரான் அரசிற்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தூண்டி விடுவதாக ஒரு தகவல். இது போன்ற பிரிவுகள் நிறைய இருக்கின்றன. இந்த குர்திஸ் இனத்தவர்கள் ஈரான் அரசிற்கு எதிரானவர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு பிரிவுகள் அங்கு இருக்கின்றன. ஆப்கானில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு சில இஸ்லாமியர்களும் ஈரான் அரசிற்கு எதிராக அங்க செயல்படுகின்றார்கள். அவர்களையும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆதரித்து அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. இப்ப இந்த அரபு நாடுகள், ஈரான் உள்பட மேற்கு ஆசிய நாடுகளில் 90 லட்சம் இந்தியர்கள் இந்த மேற்கு ஆசிய பகுதியில் வாழ்ந்து வருகின்றார்கள். பாதுகாப்பு உறுதியாக இருக்க வேண்டும், வழங்கப்பட வேண்டும் என்று நம்முடைய அரசு மேற்கு ஆசிய நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஆஸ்டின்ல ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது. டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஆஸ்டின் நகரில். அதில் ஈரானுக்கு ஆதரவாக ஒரு கருப்பு இன இஸ்லாமியர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அதில் பல நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி சங்கீதா என்ற ஒரு பெண், அவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த போர் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமயத்தில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லிய நிலையில் அமெரிக்காவும் அதற்கு உடன்பட்டு பேச்சுவார்த்தை மூலமாக கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகமாகி கொண்டே போகின்றது. அமெரிக்காவில் பார்த்தா நேற்று ஸ்டாக்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகிருக்கு. இந்தியாவிலையும் ஸ்டாக்ஸ் இன்னைக்கும் கிராஷ் ஆகி போச்சு. இது போன்ற நிலை நீடித்தால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஒரு சண்டையையும் நிச்சயமாக உலகம் தாங்காது. எனவே விரைவில் அமைதி திரும்ப வேண்டும்.